ஓகே ஓகே ஓல் கேமரா ஆக்ஷன். ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இதுவரையும் நம்மளுடைய சேனலில் கேவலமான வீடியோக்கள் நிறைய வந்துடுச்சு. அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இனிமேல் நம்ம சேனல் அப்படி இருக்க போகிறது கிடையாது. இனிமேல் என்ன கண்டென்ட் வரப்போகுதுங்கிறது எனக்கே தெரியாது. என்ன சொல்கிறீங்க? போடுறத போடுவேன், பார்க்குறத பாருங்க. ஆனால் உங்களுக்கு ஒர்த்தான கண்டென்ட் தான் நான் போடுவேன். என் வீடியோவுக்கு வந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சிரிக்கணும், இல்லை நான் அழுவணும், இல்லை நான் ஏதாவது கற்றுக்கிட்டு போகணும், இல்லை நான் சேவணும், ஜோக் இல்லையா அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுவேன். நீங்கள் பார்த்து சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புது தலைப்போட வந்திருக்கேன் நண்பர்களே. செய்யணும், அதுதான் தலைப்பே. நீங்க நினைக்கிற செய்யறது கிடையாது, நான் சொல்ற செய்யறது வேற. என்னன்னா, நம்ம என்னைக்குமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இது நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஏன் இன்னைக்கே செய் போ. நீங்க எல்லாரும் என் நண்பர்களை மாரி இருக்கணும் நண்பர்களே. ஏன் தெரியுமா? என் நண்பர்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டானவங்க. நல்லா கேட்டுக்குங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது ஒரு நாள். அப்படியே அசந்து தூங்கிட்டாரு. காலையில் எஞ்சி வேலைக்கு போகணும். என்ன போவீங்க? அப்படியே வண்டி எடுத்துட்டு போற போக்குல சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு மூஞ்சி கூட கழுவுல, பல்லு வளர்க்கல, குளிக்கல, இது எதுவுமே செய்யாம தலைவர் போயிட்டு இருக்கப்ப வேப்பங்குச்சி உடச்சி பல்ல சொருகிட்டு மூஞ்சி கழுவணுமே, என்ன பண்றது? மழை பெஞ்சிட்டு இருந்ததுல அப்படியே மேலே காட்டிட்டு அப்படியே குளிச்சுட்டு போட்டுட்டு அங்க போயிட்டு சட்டையை மாத்திட்டு வேலைக்கு போயிருக்கு. இந்த மாதிரி சின்சியரிட்டி உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க நண்பர்களே. என்னடா இவன் பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பைத்தியக்காரன் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் பைத்தியக்காரன் கிடையாது, புரியலனா நான் பைத்தியக்காரன் தான் வச்சுங்க. இப்ப நான் கண்டென்ட் உள்ள வரேன். இப்ப நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயம் இருப்போம். நம்ம காலையில் ஏஞ்சி இதை செய்யணும்டா அப்படின்னு ஏஞ்சி படுத்து தூங்கிட்டு ஏஞ்சிக்கிறப்ப இந்த யூனிவர்ஸே நம்ம கிட்ட வந்து, தம்பி நீ மூட்டு படுப்பா, ஓகே, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நீ அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் போல. இல்ல மறுபடியும் படுத்துரும், போடு, அவ்வளவுதான் ஒக்காளி, இனிமேல் எவன் தடுத்தாலும் ஏந்திருக்க முடியாதரா அப்படின்னு இருந்துருவோம் நண்பர்களே. நண்பர்கள்னு சொன்னவன் தான் ஞாபகம் வருது. இல்லை எனக்கு புரியல, நான் ஃபீலிங்கா இருக்கேன், ரொம்ப மனசு வருத்தமா இருந்துன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் வாட்ஸ்அப்ல. அந்த ஃபீலிங் ஸ்டேட்டஸுக்கு நான் அழுகுற மாதிரி போட்டுக்கிறதுக்கு லைக் போடுறாங்க. எதுக்கு அந்த லைக்கு? இல்லை நீ அழுவுடா அப்படின்னு சொல்றதுக்கா, இது அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கா? எதுக்கு தம்பி நீ இன்னும் கஷ்டப்படுப்பா, நான் லைக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் போடுறீங்களா? அப்போ நினைக்கிறேன், பாரா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இவங்க என்னன்னா லைக் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. சரி, மறுபடியும் கண்டென்ட் உள்ள வரேன். நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அதாவது எப்படி தெரியுமா, நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், நம்ம இதை செய்யணுண்டான்னு. செய்யவே முடியாது. ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி முடியும் சொல்லு? எப்படி தான் முடியும்? நினச்சிக்கிட்டே இருந்தா இறங்கி செய்யணும். செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் புந்து விளாட்றல, இதையும் செய்யணும். புரியுதா? வளர்ந்தா பயிர், இல்லைன்னா உன் ஃப்ரெண்டோட அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் உங்க லைஃப்ல பெஸ்ட் அட்வைஸ். 2026 வரபோது 26லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சீங்கன்னா முடியாது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 26லேருந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஜனவரி மாசம் தான் வந்துருச்சே. இதே டைம்ல தான் நண்பர்களே நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். புரியுதா? இதே டைம்ல போன வருஷம் ஓப்பன் பண்ணேன். இந்த வருஷம்லாம் நான் என்ன கிழிச்சு எரிஞ்சிடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒன்னுத்தையுமே கிழிச்செறியல. ஓகே, நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது தம்பி வேண்டாம். நான் சொல்றது காமெடியா இருந்தாலும் பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் நான் சொல்றதை கேளு, செஞ்சு முடி. நீ உன் லைஃப்ல நான் என்ன தாண்டா செய்யறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீ யோசிச்சு பாரு. நீ உனக்காக ஒரு மயிரையும் செஞ்சது கிடையாது இது வரையும். புரியுதா? உன் லைஃபுக்காக நீ ஒன்றுத்தையுமே செய்யல. மற்ற லைஃபுக்காக என் வீடு நல்லா இருக்கணும், எங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்துட்டேன். புரியுதா? இது தப்பு கிடையாது, இருக்க வேண்டிதான். ஆனா நீ நல்லா இருந்தாதான் உன் ஃபேமிலி நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நண்பர்களே. என்ன தெரியுமா, A to Z எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ஒரு வேலையை ஒழுங்காக கேட்டிங்கன்னா தெரியாது. டக்குன்னு கொத்தனார் வேலைக்கு போவாங்க, டக்குன்னு பெயிண்ட் அடிக்க போவாங்க, டக்குன்னு வெல்டிங் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு என்னென்ன வேலையோ கம்பெனி வரையும் போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு வேலை கரெக்டாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுங்க. அது இன்றைக்கே இல்லை, காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து, தம்பி கரெக்டாக இருப்பியா, இருக்க மாட்டியா, நீ இந்த வேலைக்கு லாய்க்கா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு பதில் தரேன். ஓகே, நிறைய ரீசன் இருக்கும். நம்ம முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். அது எல்லாமே ரீசன் மட்டும்தான். நீ காரணம் சொன்னா அது பதிலே கிடையாது. அது காரணம், பதில் வேற, காரணம் வேற. நான்லாம் மோட்டிவேஷன் பண்ணணும்னு வந்துட்டேன்னு வை, இந்த உலகத்துல எல்லாருமே என்ன பர்சனல் அட்வைஸராக வச்சிருப்பாங்க. அப்படின்னு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் தான் இப்போ உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம சும்மா ட்ரையலு. இதுக்கப்புறம் மெயின் இதெல்லாம் வரும். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, நான் எண்ணி 5 வருஷம் யூடியூப்ல நான் ஒரு பெரிய ஆளா ஆகல. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம் சொல்றாங்கல்ல, ஆவுறேன்டா.
எவனால முடியாது? என்னால முடியாதுன்னு நீ சொல்றதுக்கு நீ யார்? நான் செய்வேன், புரியுதா? இந்த ரூம்ல வந்து பைத்தியக்கார மாதிரி பத்திட்டு இருக்கேன், எவனாவது பக்கத்துல வந்து என்னடா பண்றான் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மைக்கு ஏன் நான் கையிலேயே வச்சிருக்கேன்னா என் மூஞ்சி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸ்டாண்டு வந்து இதோட இப்படியே இதுலயே இருக்கு, இதுக்கு மேல வர மாட்டுது, அதனால தான் வச்சிருக்கேன். கடைசியா ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சிடு, ஓகே? செய்யாம இருந்தேன்னா லைஃப்ல லாஸ்ட் வரையும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். டெய்லி வேலைக்கு போனால் சம்பாரிச்சுக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க வேண்டியதான். ரிஸ்க் எடுத்தால் தான் உன் லைஃப்பில் நீ முன்னேற முடியும் அப்படின்னு என்கிட்ட ChatGPT சொன்னுச்சு. நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ்வளோதான். வேறு ஏதாவது நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். தம்பி இதுவெல்லாம் உனக்கு செட் ஆகலை, நீ வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், கீழே வந்து சொல்லிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. ரொம்ப மனசு ஆறுதலாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கடைசி வரையும் பார்த்துட்டேன்டா அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு விட்ருப்போங்க. அப்புறம் வந்து ஏதோ சொல்ல நினச்சேன், கண்ணாடி முன்னாடி நீ பேசு, நீனே உங்ககிட்ட பேசு. நீ இதுவரையும் யாருக்காக வாழ்ந்த? நீ காலைல ஏஞ்சிக்கிறதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும், நைட்டு தூங்குற வரையும் யாருக்காக வாழ்கிற அப்படின்னு யோசிச்சுப்பார். யோசிச்சு பார்த்துட்டு நீ ஒரு முடிவை எடு, சரியா? லைஃப்ல நம்ம எப்போதுமே சொல்றேன், என்ன மாதிரி நம்மள மாதிரி பசங்கள்லாம் உருப்பிடணும்னு சொன்னா ரிஸ்க் எடுக்க பயந்துகிட்டு தான் இருக்கும். அதனால தான் நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. எடுத்து பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு பேக்கப் இருக்கும். நம்ம என்னதான் இதுல தோத்தாலும் வீடுன்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க, புரியுதா? வீட்டில் எதுவுமே முடியாது, எனக்கு வந்து ஒரு வீடு இருக்குது, அதில் நான் சாவுற நிலைமையில கூட அங்கே போய் கடந்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுப்பீங்க. நமக்கு என்னடா நம்ம கல்யாணம் மட்டும் போயிடுவோம், நம்ம வீடு இது வரையும் நம்ம இருக்கிற வரையும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்காக வாழ்கிறத விட மற்றவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன பாருங்களேன், இப்போ நாங்களாம் ஒரு டூர் போகிறோன்னு வச்சுங்களேன், போனது கிடையாது, சொல்கிறேன். போகணும் ரொம்ப நல்லா ஆசை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நடந்தால் நல்லாயிருக்கும், அது ஒரு வீடியோவை போடுறேன். டூர் போனோன்னா நண்பர்களே, ஒரு மலையை சுற்றி அழகான ஒரு காடுகள், அப்படியே மேகமூட்டம்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ரசிக்கிறத விட அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுவோம். ஏன்னா நான் நல்லா இருக்கேன்னு அடுத்தவனுக்கு காட்டிக்கிட்டு அவன் வைத்து எரிச்சு போகிறான்ல, அதை பார்த்துட்டு உக்காளி நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் தாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா நான் பார்த்து சொல்லுங்கள், ஓகே? நாளைக்கு ஒரு புது விதமான வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் டேக் கேர், பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.